students, today 12th maths chapter 2 exercise 2.6 ல third sum ல third one பார்க்கலாம். modulus of z plus I equal modulus of z minus I. இதில் வந்து z ஓட வேல்யூ என்ன x plus iy. ஸோ zக்கு பதிலாக x plus iy வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ zக்கு பதிலாக x plus iy அதுக்கப்புறம் ப்ளஸ் இந்த i அப்படி ஓகேவா, ஈக்குவல் இந்த zக்கு பதிலாக x plus iy அதுக்கப்புறம் இந்த -1 அப்படி எழுதியிருக்கிறோம். அடுத்தது i இந்த x அப்படியே எழுதிட்டு இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து i மட்டும் காமனாக எடுத்துருக்குறோம். ஸோ i வெளியே வந்துடுச்சு அப்படின்னா இதில் மீதி என்ன இருக்குது, y இருக்குது. இதில் எதுவுமே இல்லைன்னா 1, ஸோ y + 1ன்னு வரும். அதே மாதிரி இதுலேயும் x - 1 தனியாக எழுதிக்கலாம், i வர டேர்ம் தனியாக எழுதிக்கலாம், iy ஓகேவா. இதில் மட்டும் தான் i வருது, அதனால் அதை மட்டும் பின்னாடி எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு மாடலஸ் எப்படி கண்டுபிடிப்போம், √x² + y² கண்டுபிடிப்போமா. ஸோ x² + i டேர்மோட கோஎஃபிஷியன்ட் என்னது, y + 1. ஸோ y + 1 ஹோல் ஸ்கொயர். இதில் x - 1² + y². இப்போது ரெண்டு பக்கமே ரூட் இருக்குதா. ஸோ ரெண்டு பக்கம் ரூட் போகிறதுக்காக ஸ்கொயரிங் போஸ் ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணும்போது ரெண்டு சைடில் இருக்க ரூட்டும் போயிடும் ஓகேவா. ஸோ இந்த ரூட்டும் போயிடுது, இந்த ரூட்டும் போயிடுது. மீதி இருக்கிற உள்ளே இருக்கிற மட்டும் எழுதிக்கலாம். x² + y + 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் x - 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த y² ஓகேவா. அடுத்த ஸ்டெப்பில் இதை வந்து a + b the whole square ஃபார்முலாவில் இதை எழுதிக்கலாம். இது x² அப்படி எழுதிட்டு இது வந்து a + b the whole square equal a² + 2ab + b² வருமா. அந்த மாதிரி y² + 2y + இந்த 1². அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி a - b the whole square ஃபார்முலா x² - 2x + 1² அதுக்கப்புறம் ப்ளஸ் இந்த y² ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த x² அப்படியே வருது, ப்ளஸ் y² அப்படியே வரும், 2y அப்படியே வருது, 1 ஸ்கொயர் பண்ணி 1 ஈக்குவல் அதே மாதிரி x² - 2x 1 ஸ்கொயர் பண்ணி 1 ப்ளஸ் y². அதுக்கப்புறம் ஈக்குவலுக்கு இந்த சைடு இருக்கிற டேர்மும் ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் மைனஸில் வரும், மைனஸில் இருக்கிறதெல்லாம் ப்ளஸில் வரும். இந்த சைடு இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு x² + y² + 2y + 1 அதுக்கப்புறம் இந்த x² வந்து இந்த பக்கம் வரும்போது -x² வருது, -2x வந்து +2x வருது, +1 வந்து -1 வருது, ப்ளஸ் y² வந்து -y² வருது ஓகேவா. ஈக்குவல் 0. இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும்னு பார்க்கலாம். இது +x², இது -x², ஸோ கேன்சல் ஆயிரும். இது +y² -y² கேன்சல் ஆகிடும், +1 -1 கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது 2yயும் 2x இருக்குது. ஸோ 2y + 2x = 0. ரெண்டு டேர்ம்லேயும் 2 காமனாக இருக்கனால 2 வெளியே எடுத்தாச்சு, y + xன்னு வரும் ஓகேவா. அதை நம்ம எக்ஸை முன்னாடி போட்டு எழுதிக்கலாம், x + y வருது ஈக்குவல் 0. இதில் x + y மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு 2 அந்த பக்கம் கொண்டு போகும்போது 2 இங்கே டிவைடில் இருக்கனால அந்த பக்கம் மல்டிபிள் போகும். ஸோ 0 கூட டிவைட் பண்ணும்போது 0 தான் வரும். ஸோ x + y = 0ன்னு வருது ஓகேவா. அவ்வளோதான். தேங்க்யூ.